பாரதத்தையே கட்டியாண்ட பரதராஜன், திருமால் என்னும் திருமாவளவன், பெருமாள் என்னும் எங்கள் பெருமானவன், விஞ்ஞானத்தின் உச்சம் அவன், அவனே எங்கள் வீட்டினன். ஏறத்தாழ 3800 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று கும்பகோணம் என்று அறியப்படும் இவ்வூரில்தான் நமது 3ஆம் தமிழ்ச் சங்கத்தை நிறுவிய திருமால் என்னும் வீட்டினன் பிறந்தார். காவிரி படுகையோரம் விவசாயம் உருவாகிய காலம் அது. பொதுவாக விவசாயிகளின் மேனியானது வெயிலில் உழைப்பதன் காரணமாக கருத்து கல் போன்று இறுகி காணப்படும். இம்முறையில் இருந்து காவிரி படுகை ஓரம் உருவாக்கிய குடிதான் கள்ளர் குடி. இக்குடியில் பிறந்ததாலேயே இவர் கள்ளழகர் என்று போற்றப்படுகிறார். பின்பு குருகுலம் பயின்று சித்தர்களின் மகா சம்மதத்தின் அடிப்படையில் இந்த பாரதத்திற்கே அரசனாகிறார். பின் ஆய்விற்காகவும் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் தனக்கு பின் மிகச் சிறந்த தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் இன்றைய திருச்சிராப்பள்ளி என்று அறியப்படும் இவ்வூரையே தேர்வு செய்தார். இவர் சிறார்களுக்கு பள்ளி நடத்தியதாலேயே இவ்வூருக்கு திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது. இவர்களை நாம் ஆண்டவர் என்று அழைப்பதன் காரணம் நம்மை ஆண்டதால் மட்டுமல்ல, மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு செய்தற்கரிய சாதனைகள் பல புரிந்ததன் காரணமாகவே நாம் இவர்களை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம். அப்படி என்ன சாதனையை செய்துவிட்டார் என்று உங்கள் எண்ணங்களில் நீங்கள் வினாவலாம். நம் கற்பனைக்கே எட்டா வகையில் இந்த பேரண்டத்தை ஆய்வுகளின் மூலமாக தன் அறிவு கண்களால் கண்டார். பிராமண கற்பனை கதைகளில் பிதற்றலில் வரும் தச அவதாரங்கள் இல்லை அவர். இவர் ஒருவரே 100 அல்ல 1000 அறிவியல் அறிஞர்களுக்கு ஒப்பானவர் இவர். நாம் அனைவரும் திருமால் கோயில்களுக்கு சென்றிருப்போம். அங்கு எப்பொழுதும் திருமாலின் சிலை மிக நீண்ட பெரிய உருவத்திலேயே காணப்படும். ஏன் வேறெந்த கடவுளுக்கும் இல்லாத சிலைகளின் அளவில் இவருக்கு மட்டும் இத்தனை பிரம்மாண்ட சிலைகள்? அது மட்டும் இல்லாமல் இவரது மேனியை பச்சை மாமலை போல் மேனி என்று கூறுவர். இவை அனைத்தும் நமது திருமாலின் தோற்றத்தில் மிக கம்பீரமான உடல் கட்டமைப்பை கொண்டிருந்ததற்கான ஆதாரமாக இருக்கின்றன. இவர் தோற்றம் மட்டும் பிரம்மாண்டம் அல்ல, இவரது வாழ்க்கையும் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித குலத்தின் மேம்பாட்டிற்கான பங்களிப்பும் பிரம்மாண்டமே. நாம் அனைவரும் ஆங்கிலத்தில் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகல் என்னும் சொற்களை கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஹரிசாண்டல் என்பது திருமால் கிடந்த நிலையில் இருக்கும் தோற்றத்தை கொண்டு ஹரிசாய்ந்து, ஹரிசாய்ந்தல், ஹரிசாண்டல் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், ராக்கெட் தொழில்நுட்பம், நிலவில் முதல் விண்கலம் இறக்கியது, பஞ்ச அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கம், குவாண்டம் தியரி என்னும் குண்டான் தியரி ஆகியவை.